ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரஷா. இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர்கள். இது உங்கள் அன்பு மலையில் வளர்ந்து வரும் உங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு மாஸ் வீடியோட மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பெஷலான ஏன்னா தமிழ் சினிமாவில் நகைச்சுவை சிங்கம் சிரிப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் சந்தானம் மீண்டும் நான் காமெடியனாக நடிக்க வரான்றான். புரியலையா? காமெடியனாக சந்தானம் மீண்டும் நடிக்க வராராம். அது மட்டும் இல்ல, அவருடைய சம்பளமும் செம ஹைலைட்டா இருக்குது கைஸ். எல்லாம் பார்க்க போறோம் இந்த வீடியோல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னா மறக்காம எங்க எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சந்தானங்கிறது ஒரு பேர் மட்டும் இல்ல, அது ஒரு பிராண்ட். விஜய் டிவியின் லொல்லு சபா நம்ம அனைவரையும் சிரிக்க வச்ச ஒரு நிகழ்ச்சி. அதுல புகழ் பெயர்ந்தவர் தான் நம்ம சந்தானம். தமிழ் சினிமா அவரை தலையணையாக கொண்டு நகைச்சுவை கொண்டாடி இருந்தது. சரவு சிரிச்சிடுவேன், நீங்க வேற லெவல் பா, மீசை இல்லாத மோசடி, போலீஸ் மாதிரி பஞ்ச் டைலாக், நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இப்பவும் வைரலா இருக்கு இவ்வளவு காமெடிஸ் எல்லாம். சந்தானம் காமெடி வந்தாலே ஒரு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் கேட்டீங்கன்னா, ஒரு வயிறு வலி தரும் மாதிரி இருக்கும். ஒரு நகைச்சுவை நடிகர் ஹீரோ ஆகிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு. சந்தானம் ஹீரோ ஆக ஆரம்பிச்சதுல இருந்து காமெடி பக்கம் அவர் கொஞ்சம் பின்வாங்கினாரு. அவர் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தில்லுக்கு துட்டு போன்ற படங்கள்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் ரசிகர்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம், சந்தானம் நீங்க மீண்டும் காமெடி நான் வந்தா நல்லா இருக்கும். இப்ப அதுலதான் ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது. இப்ப ஒரு ஹாட் நியூஸ்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிம்பு STR 49 படத்துல சிம்புடன் சேர்ந்து சந்தானம் மீண்டும் காமெடி நான் நடிக்க போறாரா என்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, இவர் கேட்கும் சம்பளமும் ரசிகரை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்குது. சந்தானம் காமெடி செய்ய ஒரு 13 கோடி சம்பளம் கேட்டிருக்காராம். அதுல 7 கோடி அட்வான்ஸ் வந்து டைரக்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த தகவல் வந்ததும் நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா சினிமா பக்கங்களும் சந்தானம் #is back in comedy-ன்னு சொல்லி ஃபுல்லா கிளம்பிட்டாங்க. சந்தானம் திரும்ப வருவதை பற்றி ரசிகர் சொல்றது, பாஸ் எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை எப்படி பாக்குறது, இன்னைக்கு ஃபுல் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. STR சந்தானம் காம்போ ஸ்கிரீன்ல வந்தாலே தியேட்டர் சும்மா கலக்குன்னு சொல்றாங்க, ஃபயரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காம்போ 2010 2014 எல்லாம் பிளாக் பஸ்டர் காமெடியா இருந்துச்சு. வானம், மன்மதன் அன்பு, ஒஸ்தி எல்லாம் சந்தானத்தின் பங்களிப்பு வித்தியாசம் இருந்தனால தான் படம் கொஞ்சம் ஹிட்டா இருந்துன்னு சொல்லலாம். சம்பளம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதான் ஹாட் டாபிக். 13 கோடி ரூபாய் காமெடின்னு கேட்டீங்கன்னா ஆமா, சினிமா டுடே இஸ் ஆல் அபவுட் வேல்யூன்னு சொல்லலாம். ஒரு நடிகர் தியேட்டருக்கு எவ்வளவு கிரௌட் கொண்டு வரணும்னு தான் முக்கியம். சந்தானம் ஒரு பிராண்ட். அவர் உள்ள மீம்ஸ் வந்துரும், காமெடி வைரல் ஆகும், மூவி ஹைப் ஆகும், பெருசா பண்ணும்னு சொல்லலாம். அதனால இந்த சம்பளம் நியாயம்னு பலரும் சொல்றாங்க. STR 49 இப்படத்தை இயக்குவது வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன். STR ஒரு நியூ ரோல் நடிக்க போறாராம். இன்டென்ஸ் எமோஷனல் கேரக்டர்ல. அதை கேட்டபடிதான் சந்தானமும் காமெடி ரியலி பண்ண போறாராம். இது ஒரு காம்போ பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. மாஸ் பிளஸ் காமெடி இருந்தா சந்தானம் STR படம் முடிந்த பிறகு இன்னும் சில காமெடி ரோல்களை ஏற்க உள்ளாராம். அதாவது இவருடைய கம்பேக் காமெடினாக பக்கா லாங் டேர்ம் ஆக இருக்க போகுது. இந்த செய்தி ரசிகருக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கும். சில வருட காலமாக காமெடியன்கள் குறைவாக உள்ள நிலையில சந்தானம் வருவது ஒரு மிகப்பெரிய பிளஸ் சொல்லலாம். கைஸ், சந்தானம் மீண்டும் நம்ம சிரிக்க வைக்க வராருன்னு தெரிஞ்சது நம்ம கில்லாடி ரசிகர்கள் மீம்ஸ், ட்வீட்ஸ், ஃபேன் ஆர்ட்ஸ் ஃபுல்லா போட்டாங்க. அவர் வாரனால தியேட்டர்ல மட்டுமில்ல யூடியூபையும் ஒரு வியூஸ் குவின்னு சொல்லலாம். நம்ம பார்வையாளர் இன்னைக்கு கூட நம்புறோம். எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல் ரசிகர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தானம் STR படம் வர வரைக்கும் காத்திருப்பீங்களா? 13 கோடி சம்பளம் நியாயமா நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரஷா.